தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. 2024 வருடத்தோட ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் தொடங்க போகுது. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை துவாதிச திதியில் பிரதோஷத்தை அன்னைக்கு பிறக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆடி அமாவாசை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு அற்புதமான ஒரு தினமுங்க. மறந்துடாமல் இது செஞ்சுருங்க. அதே மாதிரி 26ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 26 கிருஷ்ண பகவான் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினம் அப்படிங்கிறது வருது. 19ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது. அன்னைக்கு தான் ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்லதொரு நாள் அப்படிங்கிறதும் வருது. இந்த மாதத்துடைய கிரக அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் கடகராசியில் இருந்துட்டு 17ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாரு. சனி பிரதோஷ அன்னைக்கு போகிறாரு. அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குருவோட சேர்ந்துக்கிட்டு இருக்காரு. குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. புதன் கடகராசியில் வக்கரம் அடைஞ்சு உட்காந்துருக்காரு. 13ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. மாத கடைசி 31ஆம் தேதி சிம்மத்துக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் இருந்துக்கிட்டு 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷபத்திலையும், சனி பகவான் கும்பத்தில் வக்கர நிலையிலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது, எதெல்லாம் நீங்கள் செய்யலாம், எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். போன வீடியோவில் ஆடி மாதம் பலருக்கு வந்துட்டு சரியில்லை நேரம் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். அதாவது கெட்ட நேரம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும் வரல, கடவுளுக்கே வந்திருந்திருக்கு. ராமபிரானே கெட்ட நேரம் வந்ததுனால தான் வனவாசம் போனார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதனால் உள்ளதை உள்ளபடியே நாம் சொல்லிடுறோம். அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம். ஏன்னா பல பேர் வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாசிட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கு நாள் கிடையாது. என்ன நடக்க போகுதோ அதை சொல்லிடுறேன், கேட்டுக்கோ. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மகர ராசி அப்படிங்கிறது மகர வாழ்க்கை நரக வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் நகரத்துக்கு போனாலும் மகரம் தான், கடகத்துக்கு போனாலும் நகரம்தான், நீங்கள் நகரத்துக்கு போனாலும் நரகம்தான், கிராமத்துக்கு போனாலும் நரகம்தான். அதே நேரத்தில் மகரம் அப்படிங்கிறது சிகரம் தொடாமல் இருக்கவே இருக்காது. பின்பகுதி வாழ்க்கையை நல்லபடியாக வாழக்கூடிய, உச்சம் பெறக்கூடிய, சிகரத்தை பெறக்கூடிய ஒரு ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிக்காரர்களாக தான் இருப்பீங்க. ஒரு 40 வயசு 42 வயசை கலந்த பிறகு தான் மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். அது வரைக்கும் கடுமையான ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது தான். அதுவும் இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது வெளியே சொல்ல வேண்டியதில்லை. சத்தம் போடாமல் ரூமை சாத்திக்கிட்டு அழுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க. வந்த கஷ்டத்துக்கு எல்லாமே காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா 7 சனி தான். அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் நிறைய ஜோதிடத்தில் சொல்லுவாங்க மகர ராசிக்கு அதிபதியே சனி தான், அதனால் மகர ராசிக்கு பெருசாக கஷ்டம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிடையாது. சனி பகவான் வந்துட்டு நீதிக்காரகன். தான் வீட்டுக்கு ஒரு நியாயம், அடுத்த வீட்டுக்கு ஒரு நியாயம்லாம் கிடையாது. அடித்தா எல்லாருக்கும் ஒரே அடி தான். நியாயத்தை அதுக்கெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி தான் அடிப்பார். அப்படிப்பட்ட சனி பகவான் உங்கள் 2வது வீட்டில் வக்ரம் அடைஞ்சிட்ருக்காரு. ராசிக்கு அதிபதி வக்ரம் அடைகிறதே கஷ்டம். நமக்கு பலம் போயிடுச்சு. இவர் தனாதிபதியும் ஒரு தான். அவர் இப்போ ரெண்டுமே சேர்ந்து வக்ரம் அடைகிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் உடம்புல பிரச்சனையை கொடுக்கும். இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குப்பை கூலம், ஏதோ ஒரு துர்நாற்றம் இப்படிங்கிற மாதிரி, ஏதோ ஒரு பேச்சுலர் ரூமில் இருக்கிற மாதிரி தான் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவான ஒரு சிந்தனை, நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறதே இருக்காது. என்னமோ போடா, என்னமோ நடக்குது இதுக்கு மேலே எல்லாத்தையும் கடவுள்கிட்ட தான் ஒப்படைக்கிறேன். நானும் எவ்வளோ தான் போராடி பார்ப்பேன், நானும் எவ்வளோ நாள் தான் செய்கிறேன், ஒரு 10 ரூபா எனக்கு இருக்கிறதுல கூட ஒரு புண்ணியம் பண்ணுறேன், போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அதே நாளே கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுறது, பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்போடு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நுழையிறீங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் தான் ஏற்கனவே சொல்லியாச்சு. ராசிக்கு அதிபதி வக்ரத்தை கிடக்காரு. சுபவிரிய செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதே போல் குரு பகவானுடைய இடம், அதாவது குரு பகவான் 5வது வீட்டில் இருக்கார். பிள்ளைகள் வழியில் விரைய செலவுகளை கொடுத்தாலும் கூட பிள்ளைகளால் பெருமையும் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார். பிள்ளைகள் வந்துட்டு நல்லா படிக்கும், போட்டிகளை ஜெயிச்சுட்டு நமக்கு நல்லதொரு பேர் வாங்கி கொடுக்கும். பள்ளிக்கூடத்தில் போய்ட்டு பிள்ளைகளை பற்றி விசாரித்தோம் அப்படின்னா ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு புகழ்வாங்க. அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி ராசிக்கு 5வது வீட்டில் குரு பகவானோட சேர்ந்துக்கிட்டு செவ்வாயும் குருமங்கள யோகத்தை கொடுக்குறாரு. ராசிக்கு
குரு வந்துட்டு விரையாதிபதி, செவ்வாய் வந்துட்டு லாபாதிபதி. 2 பேரும் சேர்ந்து 5வது வீட்டில் இருக்காங்க. அப்படிங்கும்போது இடம் வாங்குவதற்காகவும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்காகவும் கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணுவீங்க. திடீர்னு எங்கேருந்தாவது பணம் வந்துடும். நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை, அட ஏன் ஜோசியர் நான் அன்றாட சொத்துக்கே தள்ளாடிட்டு இருக்கேன், நான் எங்கே இடம் வாங்குறது, நான் எங்கே நகை வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதனால் காசு பணம் அப்படிங்கிறது வந்துடும். கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு பொருள், விலை உயர்ந்த பொருள், ஒரு நகை கிக்கை இல்லை இடம் மனை ஏதாவது ஒன்று வாங்கி போட்டுருவீங்க. அதுக்கு நேரம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது ராசியில் விழுகுது. அப்படிங்கும்போது இவ்வளவு கஷ்டத்தில் இருந்து உங்களை வந்து காப்பாற்றிடுவார். எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு குரு பார்வை வந்து சமாளித்து கொடுத்துரும். தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு அப்படிங்கிற மாதிரி. ராசிக்கு முன்னில் விஷப்பாம்பு ராகு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் விஷமான ஒரு பாம்பு இருக்குது. ஒரு நல்லதொரு பாம்பு படம் எடுத்து எதிரிகளை பார்த்து சீனா எப்படி இருக்கும், பாம்பை பார்த்தா படையே நடுங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. அப்போது 100 பேர் இருந்தாலும் உங்களை கிட்டக்க வராத வரைக்கும் தான். கிட்டக்க வந்து பார்த்துட்டா ஒரு 5 தான் கொடுக்கணும். அந்த மாதிரி எதிராளிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு சத்து சமகார பலம் அப்படிங்கிறத ராகு கொடுக்குறாரு. அதே மாதிரி கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. 13ஆம் தேதி தான் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ ஆகஸ்ட் 13 வரைக்கும் ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியான புதன் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. 6க்கு அதிபதி வக்ரம் அடைகிறாரு அப்படிங்கிறது யோகம்தான். உங்களுடைய கை கொஞ்சம் ஓங்கும். எதிராளிகளுக்கு நீங்கள் சமாளிக்கலாம். எதிராளிகளை மிரட்டுவீங்க. ஒரு இடத்துல வேலை செய்யணுன்னா கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் நம்ம பிடிச்சி தான் கேட்பாங்க. நம்மளோட மேல் அதிகாரிகள் இருந்தாலும் அவங்க பக்கம் யாரும் இருக்க மாட்டாங்க, உங்கள் பக்கம் தான் நிற்பாங்க. மேனேஜரே வந்தாலும் சரி, நான் சொன்னால் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்கள் பக்கம் நிற்பாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லோரும் கூடுவாங்க. அந்தளவுக்கு உங்களை சுற்றி ஒரு கூட்டம், அன்பு கூட்டம் அப்படிங்கிறது உங்ககிட்ட ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கிய தொல்லை, ரண சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மருத்துவர்கள் கூட அதெல்லாம் தேவையில்லப்பா, சாதாரண மருந்து மாத்திரையில் குணமாயிரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு நேரம் நல்லா இருக்குது. அதே நேரம் ராசிக்கு 11 பாக்கியாதிபதியாக புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறதில்ல, செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறதில்ல. செய்யலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா, ஒரு பெண் எப்படி யார்ட்டையாவது கருத்து கேட்டு பார்த்துட்டு ஒன்றையும் செய்யாமல் ஓரமாக உட்காந்துக்கிறது. இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்கிறதுனா செஞ்சு போடணும், வேணாலும் ஒதுங்கி போடணும். போட்டு குழப்பிக்கிட்டு மனசை கெடுத்துக்கிட்டு நம்ம அலைய வேண்டியதில்லை. ஏதாவது தேவையற்ற மன உளைச்சல் அப்படிங்கிறதான் ஏற்படும், பார்த்துக்கோங்க. அதோட சிம்ம ராசியில் சுக்கிரன் இருக்கார். அஷ்டமத்துக்கு போயிட்டார். 5க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் அவர் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். ஏன்னா அஷ்டமத்தில் சுக்கிரன் போனார்னா கொஞ்சம் தேவையில்லாத வெளிச்செலவு கொடுப்பார். அதே மாதிரி வரக்கூடிய எதிர்ப்புகள் நமக்குள்ள சுற்றி நமக்கு தெரியாமலே எதிராளிகள் விரோதிகள் இருப்பாங்க. யாராவது நமக்கு நல்லது நினைக்கிறோமோ அவன் தான் கெட்டவனாக இருப்பான். யாருக்கு நீங்கள் பார்த்து செஞ்சீங்களோ அவங்க தான் உங்களை முதுகில் குத்துவான். அந்த மாதிரி மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிங்கிறனால கூடுமான வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, குடும்ப சூழ்நிலை என்ன, பசங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் ரகசியங்களை காக்கிறதுக்கு பழகிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் நல்லது. அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதாவது கூட்டு தொழிலில் அரசியல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரியதொரு பதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அரசியல் வச்சு ஒரு 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அரசியலில் விட்ட காசை பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே கூட இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குது. விவசாயத்துக்கு ஆதிபத்தியம் கொண்ட செவ்வாய் குரு மங்கள யோகத்தோடு இருக்கிறாரு. அப்படிங்கிறனால விவசாயிகளுக்கான ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும். பூர்வீக சொத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் செவ்வாய் இருக்கார் குருமங்கள யோகத்தோட. அப்போ பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கிறது, பூர்வீக சொத்தை விற்று பார்க்கணும் அப்படின்னா விற்று பார்த்து வேறு இடம் வாங்குறது, இல்லை பூர்வீக சொத்து எப்போயாவது முன்னாடி கைவிட்டு போயிருந்துச்சு அப்படின்னா இப்போ அதை போயிட்டு வேலை பேசுகிறது, இல்லை வழக்கு ஏதாவது தோற்றுருந்துச்சு அப்படின்னா மேல்முறையீடு செய்கிறது, இந்த மாதிரியான இடங்கள்லாம் வெற்றி கிடைக்கும். தொழில் கொஞ்சம் உட்காந்து எந்திரிக்கும். அதே சனி பலம் இழந்து போயிட்டு கிடக்காரு இல்லைங்களா, அதனால தான் கொஞ்சம் உட்காரும், ஒரு 10 ரூபா கிடைக்கும், திடீர்னு கிடைக்காம போயிடும். ஒரு நல்லதொரு நிலையான ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்காது. இதை நம்பி ஒரு 10 ரூபா ட்ரை பண்ண முடியாது, விட்டுட்டு போக மனசு வராது. எந்திரிச்சு உட்காரும், உட்காந்து எந்திரிக்கும். அதனால் தொழிலில் பெருசாக ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்க வேணாம். நீ செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. சனி பலம் அடைஞ்ச பிறகு உங்களுடைய தொழிலும் பலம் அடையும், நீங்கள் நல்லதொரு வளர்ச்சி அடையலாம். குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறது நல்லதே நடக்கும். அதே போல் மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும். அதனால் எது இருந்தாலும் நான் பார்த்து பண்ணேன் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். தினமும் குளித்து முழுகிட்டு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. சனி கிழமைகளில் அனுமன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு செய்யுங்க. சனி பகவானுக்கு தீபம் ஏற்றிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க.
கருப்பு நிற வாயிலா ஜீவராசிகளுக்கு உணவளிங்க. அது ஆடோ பூனையோ நாயோ யானையோ கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு உணவளிங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாமே சிறப்பாகவும் வெற்றிகரமாகவே அமையும். ஸோ தைரியமாக நம்பிக்கையோடு இருங்க. இப்போ நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.